Hello NN4U squad, welcome to OBG essay preparation series. In this video, we are going to clear breakdown about the question number 1. The question number 1 is first stage of labor. In the video, நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா the first stage of labor எப்படி ஈஸியா எஸ்ஏல ரைட் பண்றது, synapses content எல்லாமே கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின்ல வந்து டிஃபைன் லேபர் அண்ட் டிஃபைன் நார்மல் லேபர்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் த describe the physiological changes in the first stage of labor and discuss the management of the mother during the first stage னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லேபர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு 3 ஸ்டேஜஸ் கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் 5 சப்ஹெட்டிங் வந்து நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் சேம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபருக்கு சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 சினாப்சிஸ். அந்த ஃபர்ஸ்ட் 5 சினாப்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் லேபர், டெஃபினேஷன் ஆஃப் நார்மல் லேபர், 5 P's of normal labor, stages of labor and average length of the stages of labor. So இந்த first stageல நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா first stage of labor ஓட definition, அதோட phases. Second வந்து பாத்தீங்கன்னா physiological changes during the first stage of labor and management of the mother during the first stage of labor. So இந்த last 3 subheading மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். மீதி 5 subheading இதுலயே படிச்சிட்டீங்க அப்படின்னா first stage, second stage, third stage உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். First we move about the definition of labor. Labor அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா labor is the regular rhythmic contraction and relaxation of the uterine muscle. நம்மளோட யூட்ரைன் மசில் வந்து பாத்தீங்கன்னா மதருக்கு, பிரெக்னன்சி மதருக்கு கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது, அது ரெகுலரா ரிதமிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. லீடிங் டு த ப்ராக்ரசிவ் எஃபேஸ்மெண்ட் அண்ட் டைலட்டேஷன் ஆஃப் த cervix and expulsion of the fetus and placenta from the uterus through the birth canal. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூரிங் பிரெக்னன்சி டைம் அப்ப மதர்ஸ்க்கு வந்து டைலட்டேஷன் ஆஃப் cervix நடக்கும். அந்த டைம்ல ஃபீட்டஸ், அந்த பேபியும் வெளியே வந்துடும், பிளாசென்டாவும் வந்து பர்த் கேனல் வழியா வெளியே வருது, வந்து பாத்தீங்கன்னா லேபர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெஃபினேஷன் தான் ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன். இதுல நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஓனாவும் ரைட் பண்ணக்கூடாது. இந்த 3 லைன்ஸ் நீங்க ப்ராப்பரா அப்படியே ரைட் பண்ணணும். லேபர் may be defined as the regular rhythmic contraction relaxation of the uterine muscle leading to the progressive effacement and dilatation of the cervix and expulsion of the fetus and placenta from the uterus through the birth canal ங்கிற டெஃபினேஷன் மெமரி பண்ணிக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் லேபர். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் நார்மல் லேபர். ஒரு நார்மல் லேபர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஆன்செட் ஆகணும், அதான் வந்து ஸ்பான்டேனியஸ் ஆன்செட், ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ம் பேபியா இருக்கணும். டேர்ம் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 to 42 வீக்ஸ்க்குள்ள இருக்கணும். 37க்கு பிஃபோரா அந்த பேபி பர்த் ஆச்சு அப்படின்னா அது ப்ரீ டேர்ம். நெக்ஸ்ட் 42 வீக்ஸ்க்கு ஆஃப்டரா அந்த பிரெக்னன்சி மதர் டெலிவரி கண்டக்ட் பண்றாங்கன்னா அது போஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் டெலிவரி மீன்ஸ் 37 to 42 வீக்ஸ்ல இருக்கணும், செகண்ட் கிரைட்டீரியா. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீட்டஸ் வந்து ஹெட் பிரசன்ட் ஆயிருக்கணும் பர்த் கேனல். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பிரசன்டிங் பார்ட் வந்து வெர்டெக்ஸ் பிரசன்டேஷன் மீன்ஸ் ஹெட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். அண்ட் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் வித் இன் த 18 ஹார்ஸ். அந்த டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா 18 ஹார்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன் டு த மதர் அண்ட் பேபி. மதருக்கும் பேபிக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாத டெலிவரி கண்டக்டா சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுன்னா அதுதான் நார்மல் லேபர்னு சொல்றாங்க. நார்மல் லேபர் இஸ் நத்திங் பட் த 4 கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இஸ் த ஸ்பான்டேனியஸ் ஆன்செட், நேச்சுரலா ஆன்செட் ஆகணும். செகண்ட் கிரைட்டீரியா இஸ் த டேர்ம் லேபரா இருக்கணும், 37 to 42 வீக்ஸ்க்குள்ள இருக்கணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட பிரசன்டிங் பார்ட் வெர்டெக்ஸ், அதாவது ஹெட்டா இருக்கணும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லேபரும் வித்தின் 18 ஹார்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஆகணும் வித்தவுட் அரைசிங் எனி காம்ப்ளிகேஷன் டு த மதர் அண்ட் பேபி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 P's ஆஃப் நார்மல் லேபர். ஒரு நார்மல் லேபர் வந்து டெலிவரி ஆகணும், கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 5 P's ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர். இந்த பேசஞ்சர் ரெஃபர்ஸ் டு த ஃபீட்டஸ், அந்த பேபியை தான் பேசஞ்சர் சொல்றாங்க. அந்த பேசஞ்சர் வரக்கூடிய பேசேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்த் கேனல், செகண்ட் பை. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பவர். பவர் மீன்ஸ் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். இந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் இந்த பேத்வேக்குள்ள இருந்து வெளியே நார்மல் டெலிவரிக்கு ஒரு ரூட்டா வந்து மேக் பண்ணுது. ஃபோர்த் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாசென்டா. ஃபிஃப்த் பி வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸோட சைக்காலஜிக்கல் ஸ்டேட். இந்த 5 P's தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் லேபர் டெலிவரி இல்லைன்னா கண்டக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேசஞ்சர், பேசேஜ், பவர், பிளாசென்டா அண்ட் சைக்காலஜி. Passenger refers to the fetus, passage refers to the birth canal and power refers to the contraction retraction of the uterine muscle. Placenta refers to the placenta and the umbilical cord. Psychology refers to the mother psychological stage. Next we move on to the stages of labor. What are all the stages of labor? There are 4 stages of labor. ஒரு complete delivery வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ்னு கிளாஸிஃபை பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் refers to the dilatation stage. இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல டீடைலா கேட்டிருக்காங்க. டைலட்டேஷன் ஸ்டேஜ்ல ஒன்றும் கிடையாது. சர்விக்ஸ் வந்து 0 to 10 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டைலேட் ஆகும், அதுதான் வந்து டைலட்டேஷன் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜ் ஆர் டெலிவரி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பேபி வந்து மதரோட பர்த் கேனல் வழியா நம்மளுக்கு வெளியே வரும், அதாவது டெலிவரி ஸ்டேஜ்னு சொல்றாங்க. தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ரெஃபர்ஸ் டு த பிளாசென்டல் ஸ்டேஜ். ஆஃப்டர் பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணிட்டு பிளாசென்டா வெளியே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாசென்டல் ஸ்டேஜ்.
Fourth stage is referred to the recovery stage. Recovery stage அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிளாசண்டா வந்ததுக்கப்புறம் மதர் வந்து நார்மல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1 இஸ் டைலடேஷன் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 2 இஸ் டெலிவரி ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ரெஃபர்ட் அஸ் பிளாசென்டல் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் இஸ் ரெக்கவரி ஸ்டேஜ். இதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எழுதணும். டைலடேஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமி கிராவிடா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிற மதருக்கு 8 to 12 ஹவர்ஸ் இருக்கும். மல்டி கிராவிடா ரெஃபர்ஸ் டு த செகண்ட் ஹவர் ப்ரீவியஸாக ஒரு கன்சீவ் ஆகி டெலிவரி பார்த்த மதர், அவங்களுக்கு 6 to 8 ஹவர். எக்ஸ்பல்ஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 ஹவர்ஸ் வந்து பிரைமரி கிராவிடா மதர், அண்ட் வந்து மல்டி கிராவிடா மதர் 20 to 40 மினிட்ஸ் தான். பிளாசென்டல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 30 மினிட்ஸ் தான், அது பிரைமரி ஆர் மல்டி கிராவிடா. அண்ட் ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 ஹவருக்குள்ள மதர் வந்து நார்மல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 போட்டு அந்த ஸ்டேஜ் 1ஓட நேம் எழுதுங்க, அடுத்ததோட டியூரேஷன் எழுதுங்க, அடுத்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ எண்ட் ஆகுதுன்னு எழுதணும். டைலடேஷன் ஸ்டேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ கண்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரைன் மசில், ஆன்செட் ஆஃப் பெயின்ல இருந்து கம்ப்ளீட் cervical dilatation up to 10 சென்டிமீட்டர் வரலும் cervix டைலட்டேட் ஆகிற வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக cervix டைலட்டேஷன் ஆகுறதுலேருந்து பேபி வந்து பர்த் ஆகிற வரலும், பர்த் ஆஃப் த பேபி. அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் ஆஃப் த பேபிலேருந்து டெலிவரி ஆஃப் த பிளாசென்டா வெளியே எடுக்கிற வரலும். அண்ட் த ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆஃப்டர் பிளாசென்டல் டெலிவரி அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் த 1 hour ஆஃப் அப்சர்வேஷன், மதர் வந்து சைக்காலஜிக்கலாக ஸ்டேபிள் ஆகிற வரலும் ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க, ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த லேபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். டியூரேஷன் ஆஃப் த லேபர், cervical dilatation, கண்ட்ராக்ஷன் ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன் ஆஃப் கண்ட்ராக்ஷன், இன்டென்சிட்டி ஆஃப் கண்ட்ராக்ஷன் சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். பிரைமரி கிராவிடா, மல்டி கிராவிடான்னு 2 கிளாஸிஃபை பண்ணிப்போம். லேட்டன் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸஸ் இருக்கும். லேட்டன் ஃபேஸ், ஆக்டிவ் ஃபேஸ், டிரான்சிஷன் ஃபேஸ். லேட்டன் ஃபேஸ்னா ஒன்றும் கிடையாது, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3 சென்டிமீட்டர் cervix டைலட்டேட் ஆகும். ஆக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் இல்லை 7 சென்டிமீட்டர் வரலும் cervix டைலட்டேட் ஆகும். லாஸ்ட் டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு கம்ப்ளீட் டைலட்டேஷன் ஆஃப் cervix அப் டு 10 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி மெமரி பண்ணிட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க டிரா பண்ணி ஆகணும். ஒன்றும் கிடையாது, கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ்னு காலமா டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எகைன் ஒரு 3 ஃபேஸஸ் இருக்கு, லேட்டன்ட், ஆக்டிவ் அண்ட் டிரான்சிஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் எவ்வளோ டியூரேஷன் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்க மெமரி பண்ணிட்டு ஒரு ஃபுல் பேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ சார்ட் நீங்க டிரா பண்ணணும். இந்த ஃப்ளோ சார்ட்டோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லென்த் ஆஃப் த லேபர் ஸ்டேஜஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கொஸ்டின். இப்பதான் நம்ம கொஸ்டின்குள்ளேயே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அண்ட் இட்ஸ் ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். The first stage of labor starts from the true onset of pain or dilating of the contraction of uterine muscle. எப்போ வந்து பிகின்ஸ் ஆகும், எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்செட் ஆஃப் த ட்ரூ இர்ரெகுலர் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன். யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து கம்ப்ளீட் cervix டைலட்டேஷன் வரலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 சென்டிமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இதுல டோட்டலா 3 ஃபேஸஸ் இருக்கு, லேட்டன் ஃபேஸ், ஆக்டிவ் ஃபேஸ் அண்ட் டிரான்சிஷன் ஃபேஸ். லேட்டன் ஃபேஸோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கிராவிடாக்கு 8 to 9 ஹவர்ஸ், மல்டி கிராவிடா மதர்ஸ்க்கு 4 to 5 ஹவர்ஸ்னு சொல்றாங்க. இந்த லேட்டன் ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைல்டு கண்ட்ராக்ஷன் இருக்கும். 15 to 20 மினிட்ஸ் ஒன் டைம் ஒரு கண்ட்ராக்ஷன் இருக்கும். அது வந்து ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் கேப்ல அது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்மர்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 0 to 3 சென்டிமீட்டர் அப் டு 4 சென்டிமீட்டர் வரலும் cervix டைலட்டேஷன் ஆகும்னு சொல்றாங்க. cervixோட எஃபேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. மதர் வந்து இந்த ஸ்டேஜ்ல காமா இருப்பாங்க, யூஸ்வலா டாக் பண்ணுவாங்க அண்ட் லைட்டா ஆன்சைட்டி மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆவாங்க, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபேஸ். ஆக்டிவ் ஃபேஸ் எவ்வளவு டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கிராவிடா மதர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிற மதருக்கு 6 ஹவர்ஸ் இருக்கும், மல்டி கிராவிடா மதருக்கு 4 ஹவர்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ராக்ஷன் மைல்டா இருந்தது லைட்டா ஸ்ட்ராங் ஆகும், அப் டு 3 to 5 மினிட்ஸ்க்கு வந்திருக்கும். லாஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட், அதாவது 40 to 60 செகண்ட்ஸ் இருக்கும். cervix டைலட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 to 8 சென்டிமீட்டரா கொஞ்சம் இன்னும் எலார்ஜ் ஆகுது. அண்ட் டைம் டிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1.2 சென்டிமீட்டர், 1 ஹாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இல்ல 1.5 சென்டிமீட்டர் என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஃபீட்டலோட டிசென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபீட்டஸ் அந்த பேபி வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குறது மதரால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல மதர் வந்து சப்போர்ட் வேணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் டிரான்சிஷன் ஃபேஸ். இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் பிரைமரி கிராவிடா மதருக்கு 1 to 2 ஹவர்ஸ் நடக்கும், மல்டி கிராவிடா மதருக்கு 30 to 60 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும். வெரி ஸ்ட்ராங் கண்ட்ராக்ஷன் இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ் இது இருக்கும். லாஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 90 செகண்ட்ஸ். cervical வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 to 10 சென்டிமீட்டர் கம்ப்ளீட்டா டைலேட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மதருக்கு
ட்ரிம்லிங் இருக்கும், நாசியா வாமிட்டிங், ரெக்டல் பிரஷர், இரிட்டபிலிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், அர்ஜ் டு புஷ் பிகின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு 3 phases கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல கேட்ட பி ஆப்ஷன், பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ பிசியாலஜிக்கலா மதருக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா 2 ஃபேக்டர் தான், யூட்ரைன் ஃபேக்டர் அண்ட் மெக்கானிக்கல் ஃபேக்டர். யூட்ரைன் ஃபேக்டர்ல டோட்டலா ஒரு 5 ஃபேக்டர்ஸ் அக்வயர் ஆகுது, மெக்கானிக்கல் ஃபேக்டர்ல 4 ஃபேக்டர்ஸ். யூட்ரைன் ஃபேக்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரைன் மசில். யூட்ரைன் மசில் கம்ப்ளீட்டா கண்ட்ராக்ட் ஆகி ரிட்ராக்ட் ஆகுது, இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் த அப்பர் அண்ட் லோவர் யூட்ரைன் செக்மெண்ட். அந்த இடத்துல யூட்ரைன் செக்மெண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. Third one is the development of the retraction ring. Fourth one is the ripping of the cervix. Fifth one is the dilatation of the cervix. So uterine வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு physiological changes நடந்துட்டு இருக்கு. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலா என்ன ஃபேக்டர் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா formation of the bag of water, forewater and hindwater, 2 water ஃபார்ம் ஆகும். அண்ட் ஜென்ரலைஸ்டு ஃப்ளூயிட் ப்ரெஷர், ஈக்குவலா ப்ரெஷர் வந்து ஃபீட்டஸ் மேல இருந்து கீழே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரப்சர் ஆஃப் மெம்பரைன் வந்து அந்த இடத்துல ஆர்ஓஎம் நடக்குது. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் ஆக்சிஸ் ப்ரெஷர். இது வந்து 2 ஃபேக்டர். கம்ப்ளீட்டா யூட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த சப்ஹெட்டிங் எழுதிட்டு இன்னொரு சப்ஹெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூட்ரைன் கண்ட்ராக்ஷன். இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா யூட்ரஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல்லா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் மதருக்கு இருக்கும். ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன், இன்டென்சிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபண்டல் டாமினன்ஸ், ஃபண்டஸ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப் சைட்ல இருந்து கீழே வந்து பிரஷர் அதிகமாகும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்டு இன்ட்ரா யூட்ரைன் பிரஷர். ரிட்ராக்ஷன் அண்ட் பொலாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா போத் அப்பர் அண்ட் லோவர் ரிலாக்ஸ்ல வந்து கீ ரோல் பிளே பண்ணுது. இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா சப்ஹெட்டிங் தான், இதுக்குள்ள நீங்க ஓனா ரைட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த சப்ஹெட்டிங் ரைட் பண்ணீங்கனாலே கான்செப்ட் வந்து கரெக்ட். பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் தான் நம்ம 2ஆ கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம், யூட்ரைன் ஃபேக்டர் அண்ட் மெக்கானிக்கல் ஃபேக்டர். யூட்ரைன் ஃபேக்டர்ல 5 சப்ஹெட்டிங் ரைட் பண்ணிக்கோங்க, மெக்கானிக்கல் ஃபேக்டர்ல 4. எகைன் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் தான் கீ ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதுனால யூட்ரஸ்ல இருந்து என்னென்ன ரோல் மெயின்டைன் பண்ணுது 5 சப்ஹெட்டிங் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் நீட்டா ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சப்ஹெட்டிங்லயும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரைன் மசில் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ரெகுலரா ரிதமிக்கா நடக்குது. பர்மனண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மசில் ஃபைபர் வந்து ஈச் கண்ட்ராக்ஷனுக்கும் ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கு, அதாவது பெருசாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோல்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்விக்ஸ் டைலட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் கீழே இறங்குறதுக்கு புஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ரிட்ராக்ஷன் என்ஷூர்ஸ் த செக்மெண்ட் பேக் கம்ஸ் அண்ட் திக் அண்ட் ஸ்ட்ராங் எக்ஸ்பெல் த ஃபீட்டஸ். இந்த ரிட்ராக்ஷன் கண்ட்ராக்ஷன் சைமல்டேனியஸா வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஃபீட்டஸ் வந்து கீழே வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த அப்பர் அண்ட் லோவர் யூட்ரைன் செக்மெண்ட். லேட் பிரெக்னன்சில வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷனல் பார்ட் இருக்கும், அப்பர் செக்மெண்ட் அண்ட் லோவர் செக்மெண்ட். அப்பர் செக்மெண்ட் வந்து திக்கா இருக்கும், லோவர் செக்மெண்ட் வந்து தின்னா இருக்கும். இந்த அப்பர் செக்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணி ஃபீட்டஸை வந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா லோவர்டா புஷ் பண்ணும். அண்ட் லோவர் செக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்விக்ஸை டைலட் பண்ணிட்டு ஸ்மூத்னஸா அந்த லேபர் கண்டக்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது செகண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டேட், பிசியாலஜிக்கல் ஸ்டேட். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த ரிட்ராக்ஷன் ரிங். டெவலப்மெண்ட் ஆஃப் த ரிட்ராக்ஷன் ரிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளோட ரிஜிட் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் போல்ல ரிட்ராக்ஷன் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அதான் பிசியாலஜிக்கல் ரிட்ராக்ஷன் ரிங்னு சொல்றாங்க. இந்த பிசியாலஜிக்கல் ரிட்ராக்ஷன் ரிங் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்விக்ஸ் கம்ப்ளீட்டா டைலட்டேட் ஆயிடுச்சு, இல்ல கம்ப்ளீட்டா ஒரு 10 சென்டிமீட்டர் டைலட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இந்த சைன் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பேண்டல் சைன்னு சொல்றாங்க. ஸோ விசிபிளா வந்து பாத்தீங்கன்னா பியூபிஸ் அந்த போனே வந்து நம்மளுக்கு தெரியும், அதான் அப்ரேட்டட் லேபர்ல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ரிட்ராக்ஷன் ரிங்குங்கிறது நத்திங் பட் ஒரு டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும் in between the upper and the lower pole of the uterine segment. Next we move on to the fourth physiological factor, ripping of the cervix. Ripping of cervix na increase in the elasticity of cervix. அந்த மூவ்மெண்ட் அந்த கேப்பபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூக்கு நடுவில் அதிகமாகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் அண்ட் இன்க்ரீஸ் இந்த வாட்டர் கண்டென்ட், கொலாஜன் வந்து ஏதாவது இருந்ததுன்னா பிரேக் டவுன் ஆகும். cervix பிகம் வந்து மோர் சாஃப்டன் ஆகும். எஃபேஸ்மெண்ட் அண்ட் டைலட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிங் ஆஃப் cervix அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைலட்டேஷன் ஆஃப் த cervix. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்ததுனால cervix வந்து பாத்தீங்கன்னா 0 to 10 சென்டிமீட்டர் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எஃபேஸ்மெண்ட் நடக்குது, டைலட்டேஷன் நடக்குது, பேசேஜா ஃபார்ம் ஆகுது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேசஞ்சரான ஃபீட்டஸ் கீழே வரதுக்கு. இதுல மெயினான ரோல் பிளே பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் அண்ட் பிரஷர் ஆஃப் த ஃபீட்டஸ் பார்ட். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஸ்டேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு சொல்றாங்க, கம்ப்ளீட் டைலட்டேஷன். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ஃபேக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட பாடியே வந்து அதர் தென் த யூட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர் வாட்டர் அண்ட் ஹைன் வாட்டர். ஃபோர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட ஹெட்ல பிரசென்ட் ஆயிருக்கிறது, ஹைன் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ்க்கு அதாவது அந்த பேபிக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த ஃபோர் வாட்டர் வந்து நம்மளுக்கு செஃபாலிக், அது வந்து பாத்தீங்கன்னா பேபியோட ஹெட் வந்து ஈஸியா அந்த சர்விக்ஸ்ல போறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைன் வாட்டர் வந்து பேபியோட ஃப்ரிக்ஷன் எதுவும் ஆகாது இருக்கிறது, மதரோட பார்ட்ஸ்ல எதுவும் ஃப்ரிக்ஷன் ஆகாது இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க.
செகண்ட் ஒன் இஸ் த ஜென்ரலைஸ்டு ஃப்ளூயிட் ப்ரெஷர். ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ப்ரெஷர்னு சொல்றாங்க. ஃபீட்டஸை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிட்டு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாத ஸ்மூத்னஸாக டெலிவரி ஆகிறதுக்கு. தேர்ட் ஒன் இஸ் த ரப்சர் ஆஃப் மெம்பரேன். ரப்சர் ஆஃப் மெம்பரேன் இஸ் நத்திங் பட் அந்த பனிக்கூட உடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரப்சர் ஆஃப் மெம்பரேன் சொல்றாங்க. பிரேக்கிங் ஆஃப் த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா ரப்சர் ஆஃப் மெம்பரைன். இதனால நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஹெட் வந்து ஈஸியா டிசென்ட் ஆகி நார்மல் லேபருக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஃபோர்த் ஒன் இஸ் த ஃபீட்டல் ஆக்சிஸ் ப்ரெஷர். இந்த ஃபீட்டல் ஆக்சிஸ் ப்ரெஷர் வந்து டியூரிங் கண்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு ஃபீட்டஸோட ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா cervixல அட்டாச் ஆகி ஈஸியா நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இதான் ஃபீட்டஸ் ஆக்சிஸ் ப்ரெஷர்னு சொல்றாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா presenting part into the pelvis. பெல்விஸ்ல எது பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த இடத்துல தான் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மெம்பரைன் ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீட்டல் ஆக்சிஸ் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் த frequency and contraction, duration of the contraction சொல்றாங்க. frequency of contraction எப்படி இந்த contraction நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி லேபருக்கு 15 to 20 minutes and first stage of லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 minutes. எவ்வளவு நேரம் இந்த டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி லேபருக்கு 20 to 30 seconds and லேட் லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 to 60 seconds. இன்டென்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மைல்டு, மாடரேட், சிவியர் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். லேட்டன் ஃபேஸ்ல மைல்டா இருக்கும், ஆக்டிவ் ஃபேஸ்ல மாடரேட் அண்ட் த டிரான்சிஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு சிவியரா இருக்கும். ஃபண்டல் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் மோஷன்ல நம்மளுக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. எதுக்காக அப்படின்னா ஈஸியா சர்விக்ஸை டைலட்டேஷன் பண்றதுக்கு. அண்ட் பொலாரிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்பர் போல் அண்ட் லோவர் போல் ரெண்டுலயுமே பொலாரிட்டி மெயின் ரோல் பிளே பண்ணுது. பொலாரிட்டி மெயினா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோஆர்டினேஷனை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் த அந்த சி சப்டைட்டில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். டோட்டலா இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல 4 மேனேஜ்மெண்ட் இருக்கு. First one is the nursing management, second one is the preparation of the labor room, third one is the preparation of the delivery equipment and the fourth one is the maintaining the record and report. ஒரு ரோல் ஆஃப் நர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மதுரை ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மிஷன் போடுறது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பண்ணணும். அடுத்து வந்து எனிமா நீடடா இருந்தா கொடுக்கணும், இல்லை அன்னெசரியா கொடுக்கக்கூடாது. பிளாடர் எம்டி பண்ணணும் சொல்லணும். ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணணும். மானிட்டரிங் த மதர்ஸ் வைட்டல் சைன்ஸ் அண்ட் நெல் per oral, positioning during the labor, lithotomy position and preventing the cross infection, vaginal examination. ஆர்டிஃபிஷியலா ரப்சர் ஆஃப் மெம்பரைன் ஏதாவது இன்டியூஸ் பண்ணணுமா, அதாவது அப்ஸ்டெடிஷன் இண்டிகேட் பண்ணியிருந்தா மட்டும் அதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் த எமோஷனல் சப்போர்ட். தீஸ் ஆர் ஆல் த நர்சஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேபர் ரூம். இந்த லேபர் ரூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கணும் என்விரான்மெண்ட், ப்ராப்பர் லைட்னிங், ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் பெட் அண்ட் லினன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டெலிவரி எக்யூப்மெண்ட். என்னென்ன டெலிவரி எக்யூப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெரைல் கிளவுஸ், டெலிவரி கிட் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெரினியல் ட்ரேப்ஸ் அண்ட் சக்ஷனிங் அப்பரட்டஸ், நியோனேட்டல் ரெசிஸ்டேஷன் கிட் இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த மெயின்டைனிங் த ரெக்கார்ட். ஆஃப்டர் டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் எப்படி நடந்தது, மெட்டர்னல் வைட்டல் சைன்ஸ், அடுத்து வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் அண்ட் பார்ட்டோகிராஃபும் ட்ரா பண்ணணும். கண்ட்ராக்ஷன் பேட்டர்ன் அண்ட் எனி இன்ட்ராவினஸ் நம்ம இன்டர்வென்ஷன் ஏதாவது டன் பண்ணிருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ சமரைஸ் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் கேட்டாங்கன்னா காமனா உங்களுக்கு ஒரு 5 சினாப்சிஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் லேபர், டெஃபினேஷன் ஆஃப் நார்மல் லேபர், 5 பீஸ் ஆஃப் லேபர், ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர்ல 4 ஸ்டேஜ், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, என்ன டியூரேஷன், அண்ட் வந்து ஆவரேஜ் லென்த் ஆஃப் லேபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ட் போட்டுருணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரோட டெஃபினேஷன் அண்ட் 3 phases ரைட் பண்ணிட்டு டியூரேஷன் ரைட் பண்றோம். physiological changes during the first stage ல uterine factor, mechanical factor, uterine changes elaborate எழுத போறோம். ஜஸ்ட் அந்த சப்டைட்டில் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க ஓனா ரைட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மதர் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 4 மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நர்சிங் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேபர் ரூம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேபர் எக்யூப்மெண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதுல என்னென்ன அப்படிங்கறத ஜஸ்ட் நீங்க அந்த சப் பாயிண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் OBG essay revisionல உங்களை மீட் பண்றேன். Thank you for watching.